10வது அல்லது 12வது வகுப்பில் கல்வியில் தடை ஏற்பட்டதா மற்றும் தேர்ச்சி பெற முடியலையா? கவலை வேண்டாம். உங்கள் வாழ்க்கையை புதிய திசையில் வழிநடத்த நக்ஷத்ரா அகாடமி இப்போது தயாராக இருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஓபன் ஸ்கூலிங் போர்டு மற்றும் தமிழ்நாடு தனித்தேர்வர் உதவ இம்மூலம் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வாயிலாக நீங்கள் உங்கள் வருடத்தை மீட்கலாம். அதிகாரப்பூர்வமான தேர்வுகள், குறைந்த அழுத்தம், உங்கள் கல்வி கனவை இன்னும் நெருங்குங்கள். ஸ்பெஷல் கிளாஸ்கள், இண்டிவிஜுவல் கைடன்ஸ் மற்றும் ஃபுல் சப்போர்ட். இது உங்கள் இரண்டாவது வாய்ப்பு. இப்போதே அழைக்கவும். நக்ஷத்ரா அகாடமி. உங்கள் கனவுகள் நிறைவேற வேண்டுமா? உங்கள் அழைப்பை இப்போது தொடங்குங்கள். இப்போது உங்கள் குழந்தைக்கு புதிய அரங்கம். நட்சத்திரா ப்ரீ ஸ்கூலின் டே கேர் சேவையில் 1.5 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்காக காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை பாதுகாப்பான விளையாட்டு மற்றும் கற்றல் சூழலில் நேரம் செலவிடுங்கள். இது உங்கள் குழந்தைக்கான சிறந்த ஆரம்பம். இந்திய சினிமாவுக்கு மீண்டும் ஒரு பெருமை மிகு தருணம். மலையாள மெகாஸ்டார் மம்மூட்டியின் பிரமயுகம் திரைப்படம் உலக அரங்கில் ஜொலிக்கிறது. லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர்ஸ் அருங்காட்சியகத்தில் திரையிடப்படவுள்ள ஒரே இந்திய திரைப்படம் இதுதான். இது இந்திய திரையுலக வரலாற்றில் ஒரு பொன்னெழுத்து. பிரமயுகம் திரைப்படம் பிப்ரவரி 12, 2026 அன்று திரையிடப்படவுள்ளது. காடு கடலை சந்திக்கும் இடம், உலகெங்கிலும் உள்ள நாட்டுப்புற கதைகள் என்ற மதிப்புமிக்க திரைப்படத் தொடரின் ஒரு பகுதியாக இது அமைகிறது. இந்த தேர்வு இந்திய சினிமாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாகும். மம்மூட்டி தனது சமூக வலைத்தள பக்கத்தில் இந்த மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொண்டார். பிரமயுகம் திரைப்படம் அகாடமி அருங்காட்சியகத்தில் திரையிடப்படவுள்ள ஒரே இந்திய திரைப்படம் என்பதை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இது இந்திய திரையுலகின் உலகளாவிய பயணத்தில் ஒரு மைல்கல். இந்த அங்கீகாரத்தை கொண்டாடிய அவர், பிரமயுகம் படக்குழுவினருக்கு இது மற்றொரு பெருமை மிகு தருணம் என்றும் தெரிவித்தார். மம்மூட்டி, ராகுல் சதாசிவன், சக்கரவர்த்தி, சசிகாந்த் மற்றும் ஆல் நைட் ஷிஃப்ட்ஸ் ஸ்டுடியோ சினோட் ஆகிய தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்தார். இது ஒரு கூட்டு முயற்சியின் வெற்றி. ராகுல் சதாசிவன் இயக்கி நைட் ஷிஃப்ட் ஸ்டுடியோஸ் மற்றும் ஒய்நாட் ஸ்டுடியோஸ் இணைந்து தயாரித்த பிரமயுகம் விமர்சன ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் பெரும் வரவேற்பை பெற்றது. அதன் வளிமண்டல, கதை சொல்லல் மற்றும் திகிலூட்டும் காட்சிகள் பரவலாக பாராட்டப்பட்டன. இது மலையாள சினிமாவின் தரத்தை உயர்த்தியது. திரைப்படத்தின் கருப்பு வெள்ளை வடிவம் அதன் திகில் உணர்வை மேலும் வலுப்படுத்தியது. மம்மூட்டியின் நடிப்பு படத்தின் மையமாக அமைந்து பார்வையாளர்களை மிரள வைத்தது. இது ஒரு தனித்துவமான சினிமா அனுபவத்தை வழங்கியது. மம்மூட்டி தனது சாதனைகளின் பட்டியலில் மேலும் ஒரு மகுடத்தைச் சேர்த்துள்ளார். பிரமயுகம் படத்தில் கொடுமன் போற்றி கதாபாத்திரத்தில் அவர் வெளிப்படுத்திய சக்தி வாய்ந்த நடிப்பிற்காக சிறந்த நடிகருக்கான கேரள மாநில விருதை வென்றார். இது அவரது நடிப்புத் திறனுக்கு கிடைத்த மற்றொரு சான்று. இந்த விருதை தனது ரசிகர்களின் மாறாத அன்புக்கு அர்ப்பணிப்பதாக மம்மூட்டி நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். ரசிகர்களின் ஆதரவுதான் தனது வெற்றிக்கு காரணம் என்று அவர் குறிப்பிட்டார். இது அவரது பணிவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. 55வது கேரள மாநில திரைப்பட விருதுகளை வென்ற மற்றவர்களுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்தார். ஷாம்லா ஹம்சா, ஆசிஃப், டொவினோ, சௌபின், சித்தார்த், ஜோதிர்மயி, லிஜோ மோல், தர்ஷனா, சிதம்பரம் ஆகியோரை அவர் பாராட்டினார். மஞ்சுமெல் பாய்ஸ், போகன்வில்லா, பிரேமலு மற்றும் பிற படக்குழுவினருக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்தார். பிரமயுகம் படக்குழுவினருக்கு நன்றி தெரிவித்த மம்மூட்டி, எனக்கு இத்தகைய மறக்க முடியாத அனுபவத்தை அளித்த பிரமயுகம் படக்குழுவினருக்கு ஒரு பெரிய நன்றி என்றார். கொடுமன் போற்றி கதாபாத்திரத்தை இவ்வளவு அன்புடன் ஏற்றுக்கொண்ட ரசிகர்களுக்கு இந்த விருதை அர்ப்பணிப்பதாகவும் அவர் கூறினார். இது ஒரு கலைஞனின் உண்மையான நன்றியுணர்வு. பிரமயுகம் ராகுல் சதாசிவனின் திகில் சினிமா பிரபஞ்சத்தின்
இரண்டாவது அத்தியாயத்தை குறிக்கிறது. 2002ஆம் ஆண்டு வெளியான பூதகாலம் படத்தின் வெற்றியைத் தொடர்ந்து இது வெளியானது. இது ஒரு தனித்துவமான திகில் பிரபஞ்சத்தை உருவாக்குகிறது. மம்மூட்டியுடன் அர்ஜுன் அசோகன் மற்றும் சித்தார்த் பரதன் ஆகியோரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். அவர்களின் பங்களிப்பும் படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணம். இது ஒரு வலுவான நடிகர்கள் குழுவின் கூட்டு முயற்சி. வரவிருக்கும் சர்வதேச திரையிடல் மூலம் பிரமயுகம் மம்மூட்டியின் உலகளாவிய நிலையை உறுதிப்படுத்துகிறது. மேலும் கதை சொல்லல் மற்றும் நாட்டுப்புற கதைகளை அடிப்படையாகக் கொண்ட திகில் உலகில் மலையாள சினிமாவின் வளர்ந்து வரும் செல்வாக்கையும் இது வலுப்படுத்துகிறது. இது ஒரு கலாச்சார பெருமை. மலையாள சினிமா அதன் தனித்துவமான கதைக்களங்கள் மற்றும் யதார்த்தமான சித்தரிப்புகளுக்காக உலகளவில் அங்கீகாரம் பெற்று வருகிறது. பிரமயுகம் போன்ற படங்கள் இந்த அங்கீகாரத்தை மேலும் உயர்த்துகின்றன. இது இந்திய சினிமாவின் பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கிறது. இந்த திரையிடல் இந்திய திரைப்படத் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு புதிய கதவை திறக்கும். உலகளாவிய பார்வையாளர்களுக்கு இந்திய கதைகளை எடுத்துச் செல்ல இது ஒரு சிறந்த வாய்ப்பு. இது இந்திய சினிமாவின் எதிர்காலத்திற்கு ஒரு உத்வேகம். மம்மூட்டியின் பிரமயுகம் இந்திய சினிமாவின் பெருமையை உலக அரங்கில் நிலைநிறுத்தியுள்ளது. இது ஒரு கலைஞனின் அர்ப்பணிப்புக்கும் ஒரு படக்குழுவின் கடின உழைப்புக்கும் கிடைத்த வெற்றி. இந்த வெற்றி இந்திய திரையுலகிற்கு ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுங்கள், உங்கள் நண்பர் உடன் பகிரவும். மிக முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். புதிய வீடியோக்கள் வரும்போது உடனே அறிந்து கொள்ள மணி ஐகானையும் கிளிக் செய்யுங்கள். நன்றி உங்கள் ஆதரவுக்காக.